ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தப்பு தப்பு தான். தப்ப யார் செஞ்சாலுமே அது தப்பு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். இப்பல்லாம் நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தான் பெருசா தெரியணும், பேரும் புகழோட நம்ம வரணும், நம்மள எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நெறைய வீடியோஸ்லாம் எடுத்து எடுத்து YouTubeல அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணி ஃபெமிலியர் ஆனவங்க இன்னைக்கு பல பேர் அப்படின்னு சொல்லலாம். பல 1000 பேர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்ளோ பேர் வந்துட்டு இன்னைக்கு யூடியூபர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் செலிபிரிட்டி மாதிரி ஒரு ரேஞ்சில வந்து இன்னைக்கு அவங்க வெளியெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்குமே யூடியூப்ல ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்குற மத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, இதே மாதிரி நம்மளும் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்களும் நெறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்து சரியா செய்யறோமா, சரியான வீடியோஸ் நம்ம போடுறோமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில யூடியூபர்ஸ் அப்படின்னாலே நிறைய பேர் நமக்கு தெரியும். ஆனா ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் அண்ட் இர்ஃபான். சோ இவங்க 2 பேரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சோ டிடிஎஃப் வாசனா அவர் பைக் ரைட்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. இர்ஃபானா அவங்க நிறைய ஹோட்டல்ஸ் போயிட்டு ரிவ்யூ கொடுப்பாரு அவர் தானே. சோ அந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கான 2 யூடியூபர்ஸ் ஃபேமஸ் அப்படின்னா அது இவங்க 2 பேரையுமே சொல்லலாம். சோ அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல நாம பேச போறோம். பட் அதுக்கும் நான் முன்னாடி சொன்ன இன்ட்ரோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, இவங்களுக்கும் நீங்க முன்னாடி சொன்ன அந்த இன்ட்ரோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, தப்பு யார் பண்ணாலுமே தப்பு தான். சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம டிடிஎஃப் வாசனை பத்தி பேசலாம். டிடிஎஃப் வாசன் வந்து நிறைய பைக் ரைட்ஸ் எல்லாம் போறது, டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து வீடியோஸ் போடுறது, அப்புறம் பைக்லயே வந்து வீலிங் பண்றது, ஸ்கேட்டிங் பண்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் ஒரு டிஃப்ரெண்டா பண்ணுவாரு. பண்ணி அந்த விஷயம் நல்லாவே ட்ரெண்ட் ஆகும். ட்ரெண்ட் ஆகுறது கூடவே பாத்தீங்கன்னா பிரச்சனையும் பெருசா அவருக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கூட ரீசெண்டா வேகமா பைக் ஓட்டிட்டு போயிட்டு நிறைய இடத்துல விழுந்து அவருக்கு அடிபடுறது இல்லாம ரோட்ல போறவங்களுக்குமே அவரால் அடிபடுது அப்படின்னு சொல்லி அவர் மேல கேஸ் எல்லாம் போட்டு உள்ளேயும் போயிட்டு அவர் வெளியில வந்திருந்தாரு. அதே மாதிரி இந்த பக்கம் இர்ஃபான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவருமே வந்து ஃபுட் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட கல்யாணம் நடந்துச்சு. சோ அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்னென்ன நம்ம தமிழ்நாட்டுல தடை பண்ணி வச்சிருக்காங்களோ அது எல்லா விஷயத்தையும் அவர் வந்து எடுத்து யூடியூப்ல வீடியோவா போட ஆரம்பிச்சாரு. அதுக்குமே சர்ச்சைகள்லாம் எழும்புச்சு. ஆனா ஏன் பெரிய அளவுல அவர் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நிறைய சமூக ஆர்வலர்களும் மத்த யூடியூபர்ஸும் அவருக்கு எதிராக கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவர் வந்துட்டு அவர் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறப்போ அந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கறத வந்து துபாயில போயிட்டு செக் பண்ணிட்டு இங்க வந்து அனௌன்ஸ் பண்ணி அதுக்காக ஒரு பார்ட்டி எல்லாம் வச்சாரு. சோ அதுக்கப்புறம் டெலிவரி அப்போ அந்த குழந்தையோட தொப்புள் கொடியை கட் பண்ற அந்த வீடியோவுமே அவர் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய பிரச்சனையாச்சு. ஏன் அந்த டாக்டருக்கே பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஏன் அவர் மேல பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கல? இது வரைக்கும் எந்த ஒரு கேஸுக்காகவும் அவர் எதுக்காக ஸ்டேஷன் வரைக்கும் போகல? ஏன் அவர் வந்து ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போகல? இதே டிடிஎஃப் வாசன் எது பண்ணாலுமே ஒரு பெரிய தப்பா வந்து பாக்குறீங்க. அவர் வந்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போறீங்க, ரிமாண்ட் பண்றீங்க, திரும்பவும் அவர் வெளியில வராரு. ஆனா ஏன் இவருக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி நடக்கல? நீங்க எதுக்கு வார்னிங் மட்டுமே கொடுத்து அவரை விடுறீங்க? தப்பு யார் பண்ணாலுமே தப்பு தானே, தண்டனை ஈக்குவலா தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து வெளியில கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இப்போ டிடிஎஃப் வாசன் என்ன பண்ணிருக்காருன்னா, கார்ல டிரைவ் பண்றாரு. கார்ல டிரைவ் பண்ணும்போது அவர் கையில வந்து ஒரு சின்ன பாம்பை வந்து சுத்திக்கிட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து அவரோட பெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பேர் பப்பின்னு சொல்லியிருந்தாரு. சோ அதுக்காக ஃபீடிங் வாங்குறதுக்காக திருவெற்றியூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெட் ஷாப்க்கு போயிருந்தாரு. அந்த பெட் ஷாப்ல போயிட்டு அதுக்கான ஃபீடிங்கை வாங்குறாரு. அதையுமே ஒரு வீடியோவா எடுத்து போட்டாரு. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அடுத்து அந்த கடைக்கு ரெய்டு போனாங்க. என்னன்னா அந்த பெட் ஷாப்ல தமிழ்நாட்டுல பழக்கத்துல இல்லாத ஒரு உயிரினங்கள்லாம் அந்த இடத்துல வித்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு சொல்லி அந்த கடைக்கு ரெய்டு போயிட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த உயிரினங்கள் எல்லாத்தையும் வந்து பறிமுதல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த கடையோட ஓனர் வந்து அந்த உயிரினங்களுக்கான கரெக்டான லைசன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஒரு பக்கம் பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. ஆனா இவருக்கு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி ஏங்க இர்ஃபானுக்கு எடுக்கல அப்படின்றதுதான் எல்லாரோட ஒட்டுமொத்த கேள்வி. சோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுட்டு அதுக்கான பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, அவர் வந்துட்டு இப்போ ரூலிங் பார்ட்டிக்கு ரொம்ப அவர் க்ளோஸா இருக்கிறதுனாலயும் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால தானே அவர் மேல எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க நிறைய பேர் ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட போயிட்டு அவர் வந்து லஞ்ச் சாப்பிட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட டிராவல் எல்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோஸ் எல்லாமே அவர் போட்டிருந்தாரு. சோ இதனால அவங்க கூட எல்லாம் இவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால அவர் மேல எந்த ஒரு ஆக்ஷனோ எந்த ஒரு ஸ்டெப்போ எடுக்கலையா அப்படின்னுட்டு தான் எல்லாரோட ஆதங்கமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்கள பார்த்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி எதுவும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டா
செஞ்சாலே நம்ம வந்துட்டு ஃபேமஸ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதெல்லாம் தேடி போயிட்டு அத பண்ணீங்க அப்டின்னாலே எல்லாமே கரெக்ட்டா வரும். இந்த மாதிரி யூடியூபர்ஸ பார்த்து நீங்க தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. நாம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அது மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தான் நாம பண்ணணும். ஸோ நம்ம பண்ற அந்த விஷயம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இந்த மாதிரி தான் டிடிஎஃப் வாசனும் பாம்பு வாங்கி பெட்டா வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து பப்பின்னு பேர் வச்சிருக்காரு. அதுக்கு ஃபீடிங்குமே குடுக்குறாரு. ஸோ அத எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அந்த கடையிலேயே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இத நீங்க ஹேண்டில் பண்ணணும். கூலிங் பிளேஸ்ல வைக்கணும். ஹீட்டர் வேணும். அந்த மாரிலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் பண்ற இன்னொரு தப்பு என்னன்னா, எங்க டிராவல் பண்ணாலுமே அத எடுத்துட்டு போணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நான் அப்படிதான் எடுத்துட்டு போவேன்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த விஷயங்கள்லாம் இன்னும் எங்க போய் முடிய போது? இன்னும் இருக்கிற யூடியூபர்ஸ்லாம் என்னென்ன செஞ்சு வெளிய வர போறாங்க அப்படின்றதே நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.